ம். வணக்கம். நான் பேசுறது கேட்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. கொஞ்சம் சத்தம் கம்மியா இருக்கிற மாரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் சத்தம் வைக்கிறேன். இருங்க, இருங்க. இப்போ சத்தம் கேட்குதுங்களா? நல்லா தெளிவா இருக்குங்க. ஆ, ஆ, ஆ. மழை வர்ற மாரி இருக்கு இங்க. கருக்கல். அங்க மழை பெஞ்சிட்டு இருக்கா? சுமாரா மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க. ம். கருக்கல் தானுங்க. ரொம்ப மழையெல்லாம் இல்லைங்க. இந்த 10 நாள்லயே ஒரு 2 மழை தான் இருக்குங்க. அதிகமா இல்லைங்க. இங்கெல்லாம் வறட்சி தானுங்க. அதான். இப்ப நீங்க அந்த முத்துக்குமார் வீட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப தூரமா? இருக்குங்க. ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குங்க ஐயா. ஆ, 12 ஆ. கூட வராதுங்க. ஒரு 10 மீட்டர் இருக்குங்க. தம்பி அவரானுங்க. பழக்கம் தானுங்க. அப்புறம் ஆ. போனங்க அன்னைக்கே இப்படிதான் இதத்தான் நீர் மருத்துவத்த சொன்னனுங்க. அவங்க கொஞ்சம் கண்டுக்கலீங்க. அப்புறம் ம் இன்னைக்கு போய் சொல்லிட்டு வந்திருக்கிறேங்க. ஃபாலோ பண்றேன்னு சொல்லியிருக்காங்கங்க. இத இதுல இத வந்து சரிங்க. இத வந்து எப்படின்னு நம்ம ஒண்ணு புரியுது அவங்களுக்கு. நான் வந்து புத்தகம் நாளைக்கு உங்க புத்தகம் ஏதோ எக்ஸ்ட்ரா இருக்கா? இல்ல இருக்குதா? நான் ஒரு புத்தகம் அன்னைக்கு குடுத்தேனே இருக்கா? இருக்குங்க ஐயா. அதுதான் இருக்குங்க. 2 அப்புறம் இருக்கா? 1 இருக்கா? அவங்க 2 இருக்கு. ஏற்கனவே 2 இருக்குங்க. பெரியவன் ஒண்ணு படிச்சுட்டு இருக்கிறானுங்க. அது சரி. அவசரத்துக்கு குடுத்துக்கலாம். ஆ நாளைக்கு சரிங்க. நான் அனுப்பிச்சு விடுறேன். கட் நாளைக்கு அனுப்பிச்சு விடுறேன் அதையே. ம். சரிங்க. அவசரத்துக்கு எடுத்து குடுத்துடுங்க. அப்புறம் 2, 3 பாயிண்ட் அனுப்பிச்சிருக்கேன். இன்னும் 2, 3 விஷயத்த அவருக்கு சரிங்க. அனுப்பிச்சு விட்டுருக்கேன். ம். சரிங்க. அது ரொம்பவே அதெல்லாம் சரி. இத்தனைக்குங்க ஐயா, குறைந்த உணவுங்க. நல்லாத்தான் சரியா போயிட்டு இருந்ததுங்க. வள்ளல் பெருமான் வழியில தான் போவாப்படிங்க. அதிகமா எதுவுமே உணவு எடுத்துக்கிறதோ, இதெல்லாம் கிடையாதுங்க. அப்படி இருந்து உடம்பு இப்படி கெட்டு போச்சு பாருங்களேன். என்னங்க ஐயா சொல்றது? அ அந்த கழிவு, குப்பை எப்படியெல்லாம் சேர்ந்து பாதிக்குது பாருங்க, அது உடம்புல தங்கி இதுல இருந்து. வள்ளல் அ வள்ளலார சொல்லி யாரும் தப்பிக்க முடியாது. திருமூலர் சொல்லி அதானுங்க. யாரும் தப்பிக்கொள்ள முடியும். யாரும் தப்பிக்கொள்ளவே முடியாது இதுல. ம். ஆனா நான் என்ன சொல்றேங்க ஐயா, தண்ணி தண்ணி அடிச்சுட்டு, கண்டபடி சாப்பிட்டுட்டு, கறி, புளின்னு நல்லா சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட வர்றது இல்லைங்க. இது ரொம்ப பத்தியமா 10, 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கிற வயனுக்கு இப்படி வந்துருச்சுங்க. என்ன சொல்றது? அவங்களுக்கு வேற நோய் வருது, இவங்களுக்கு இந்த நோய் வந்திருக்கு. அதான் வித்தியாசம். நோய் ஒண்ணுதான். சரிங்க. சரி, அவன் அவன் மன ரீதியா தின்னு உடம்ப கெடுத்துட்டு இருக்கிறான். இவங்க ருசி சரிங்க. இவங்க ருசி ரீதியா தின்னு திக்கெடுத்துட்டு இருக்கிறீங்க. ரெண்டும் ஒண்ணுதாங்க. அதேதானுங்க. ருசி ஆனா எல்லாம் வலி திங்கிறீங்க. வேதனை தாங்க முடியலைங்க. வலி வேதனை பொறுக்கவே முடியல பாத்துக்கங்களேன். நம்ம பூரா உடம்பே சோர்வாயிங்க. மன ரீதியா ரொம்ப பாதிப்பாயிருச்சுங்க. என்ன பண்றதுங்க? நீங்க சொல்றது தானுங்க. அந்த அசிடிட்டி தானுங்க ஏறிக்கிட்டுதுங்க உடம்புல. அதுதான். இது வந்து ரொம்ப சரிங்க. பயப்பட தேவையில்லை. இது பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. சரிங்க. இப்போ நம்ம முன்னாடி நாம வந்து சாட்சி. அதுக்கு தானங்க ஐயா உங்ககிட்டயே நேரடியா கூப்பிட்டு ஒரு தைரியத்துக்காக குடுக்கணுமில்லங்க. அதனால பேச வச்சேனுங்க. அதெல்லாம் சரிதான். அதான் சொல்லியாச்சு. ஒன்றும் பயப்படாதீங்க. எந்த நோயா இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. சரிங்க. அதாவதுங்க, காலையில 2 நோயை பத்தி பேசியிருக்கேன். புற்றுநோய். இன்னொன்னு புற்றுநோய். ஆமாங்க. ஆமாங்க. இன்னும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த சிறுநீரகம் சுருங்கி போறது. அல்லது சுருங்கிக்கு போறது, அல்லது வீகிறது, அல்லது ஒழுங்கா வேலை செய்யாம இருக்குது. ரொம்ப கொடூரமான நோய் இது. சரிங்க. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா, ரத்தம் கெட்டு போய் சிறுநீரகம் என்ன பிரச்சனை கேட்டுப்பனா, நமக்கு 2 பாதை முக்கியம். அது ரத்த பாதையும், உணவு பாதை ரொம்ப முக்கியம். உணவு பாதைங்கிறது 30 அடி சரிங்க. தான். உணவு பாதைங்க 30 அடி. சரிங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனால் இந்த ரத்த பாதைங்கிறது அது இருக்குது 50,000 கிலோமீட்டருக்கு அப்பா போயிட்டு இருக்குது. சரிங்க. அது மைல் கணக்கா கிலோமீட்டர் கணக்குல போயிட்டு இருக்குது. இதை நீ இத சரிங்க. இத இதுல இருக்கிற அத்தனை விஷத்தையும் சுத்தப்படுத்தி சிறுநீர் பிரிச்சு வெளியேற்றணும். இது ரொம்ப கொடூரமான நோய். அமெரிக்காவில 100க்கு 80 பேத்துக்கு இருக்கும். சரிங்க. இப்ப இந்த 2 நோயையும் வந்து குணமாக்குறது வந்து இதே முறைதான். சரிங்க. காலையில ஒருத்தரை கூப்பிட்டாரு. அது யாரோ ஒரு பையன் எங்கேயோ தென்காசியில இருந்து கூப்பிடுறான். கடைசியில இதைத்தானே சரிங்க. பாக்குறான். எவனோ அனுப்பிச்சுடுறான். எவனோ இந்த துன்பப்படுகின்ற தாங்க முடியாது எவனாச்சும் லிங்க் அனுப்பிச்சு விட்டுறான். ஆமாங்க. அவன் கதறான். ஐயோ சுருங்கி போச்சு, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டேன். பேசிட்டு 1000 ரூபாய் நன்கொடை கொடுத்து புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு நீயே தப்பிச்சு போயிரு, எங்கிட்ட சரிங்க. வராத, எங்கிட்ட வந்து நன்கொடை உண்டு அப்படின்ட்டேன். நன்கொடை கடுமையா இருக்குன்னு சொல்லிட்டேன். சரிங்க. சரி, கடுமையா இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட ஃபோன் நம்பரை வாங்கிட்டேன். ஃபோன் நம்பரை வாங்கிட்டு சரிங்க. அவனுக்கு என்ன, நம்ம கடுமையா இருக்குன்னு சொல்லிட்டோம்ல, அவன் வரப்போறது இல்லை. ஆனால் குறைஞ்சபட்சம் அவன் 1000 ரூபாய் நன்கொடை கொடுத்தான்னு ஒரு 4-5 காணொலி அனுப்பலாம். ஒரு கிளாஸ் இலவசமா கொடுக்கலாம். சரி, என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு, சரி அதெல்லாம் இருக்கட்டும் சொல்லிட்டு அவன் நம்பரை வாங்கிட்டு, அவன் வந்தாலும் சரி வரட்டும் சரி, அவனுக்கும் தனியா உன்னை பேசி
சரிங்க. அதாவது சிறுநீரகம் மற்ற எதுவா இருந்தாலும் சரி, சுருங்குதல் விருகுதல் இல்லாம இருந்தாலும் சரியே, அல்லது அழுகி போதல், பொதுவா எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன். இப்படி இருந்துச்சுன்னா நீ 48 மணி நேரம் என்ன செய்ய வேண்டும், 48 மணி நேரத்துக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லி முடிச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா 3 நாளுல சிறுநீர் பிரிய ஆரம்பிச்சிடும். சரி. சிறுநீர் பிரியலாம் அவ்வளவுதாங்க, ஆள் கோயிண்டா. இப்போ இவர் சொல்றீங்க இல்லையா, இது நான் மூல நோய் வேறீங்க, இது வேற. மூல நோய் என்பது அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட கால குடல் புண்ணு. அப்ப வள்ளலாரை பின்பற்றுறீங்கிறீங்க, ரைட், அது ஒரு பக்கம் இருக்குது. வள்ளலாரை பின்பற்ற அதை விட்டுறலாம். ஏன் அந்த ஏன் அந்த குடல் புண்ணு சரி செய்ய முடியல? அது முடியலைங்க. ஆமாங்க ஐயா. திருப்பி நாங்க தான் கேக்குறதுதான். ஏன் நல்லா ஆகல? நீங்க இங்கேயே வள்ளலாரையும் கொண்டு வர தேவையில்லை, வள்ளுவரையும் கொண்டு நான் கேட்கிறேன். இது ஏன் நீ சரி செய்யல? எந்த மருத்துவம் ஏன் செய்யல? இயற்கை உணவோ, நீ சாப்பிட்ட சாதாரண உணவோ, எதுவோ நீ யார வேணும் சொல்லிக்கலாம், ஏன் நல்லா ஆகல? உப்பு புளி காரம் குறைச்சு போட்டும் வேலையாகலீங்களே. ஐயா உப்பு சரி, ஏன் நல்லா ஆகல? உப்பு சரி, உப்பு புளி தின்னுவாரு, நல்லா ஆகுதா? குறைச்சு பாரு, ஏன் நல்லா ஆகல? அதான் கேள்வி. அதான் அப்படின்னா நியூட்ரல் பண்ண தெரியல. நீங்க வந்து உப்பு புளி, நான் வந்து உப்பு புளி காரம் சாப்பிடறத பத்தி பிரச்சனை, ஏன் நியூட்ரல் பண்ணல? தெரியலீங்க. நீங்க அதாவது அடிபட்டதா இங்க பாருங்க, மரம் நட்டி விழுந்தாதான் வருவாங்க. அதே ஆமாங்க, அப்பதான் வருவாங்க. ஐயா இது வந்து இயற்கை. அதாவது சட்டி சுட்டடா கை விட்டடா, இனி உணவு பழக்கத்தை நினைக்க மாட்டாங்க இல்லையா? நீங்க ஏன் நீங்க அந்த அதுதான் இங்கதான் வள்ளலார் பேர் ரிப்பேர் ஆகுறது, யோகிகள் பேர் ரிப்பேர் ஆகுறது. நான் இப்ப நேரம் என்ன சொல்லிட்டேன், நீ வள்ளலார் பேர் ஓரமாவே, திருவள்ளூர் பேரை ஓரமா வச்சுக்கிட்டு ஏன் உனக்கு நல்லா ஆகல? அதான் கேள்வி. அது மட்டுமல்லங்க, இப்ப சவ்வு கிழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க இல்லையா, சவ்வு கிழிஞ்சு போறதுல எல்லாம் கிடையாது. அந்த அமிலத்தன்மை ஆயிடுச்சுன்னா டப்புன்னு கிழிஞ்சிடும். இது ஏற்கனவே உடம்புல எல்லா பக்கம் பரவிட்டு இருக்குது, ஏற்கனவே உடம்புல பரவிட்டு இருந்திருக்குதுங்க. ஆமா, இப்ப வந்து ரெண்டும் ஒரே நேரத்துல கிழிஞ்சதுன்னா நீ அழுத்தம் கொடுத்துருக்கிற, லேசா இருந்துட்டு டப்புக்குன்னு அது விலகிருச்சு, அவ்வளவுதான். அது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? அது எப்படி பாத்தீங்கன்னா மில்லிமீட்டர் திக்னஸ் தான் இருக்கும். என்னது மில்லிமீட்டர், மைக்ரோமீட்டர் தான் இருக்கும். அந்த வலுவழுப்பு அது ஒரு சளி மாதிரி இருக்கும். என்னது சளி சவ்வு மாதிரி இருக்கும். சளிப்படலம் தான். அந்த சளிப்படலம் வந்து அமிலமும் காரமும் இல்லாத நியூட்ரலா இருக்கும். என்னது அமிலமும் இருக்காது, காரம் நியூட்ரலா இருக்கும். ஃபைபர்ல தான் இருக்கும். செக் பண்ணி பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. செக் பண்ணி இதுல எதிலையும் கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டாவது வந்து இதுக்கு மருந்து மாத்திரை கிடையாது. மாத்திரை கிடையாது, மருந்து கிடையாது, மூலிகையும் கிடையாது. நீங்க மூலிகைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? ஏதோ தின்னுட்டு ஒரு டம்ளர் சூப் குடிக்கிறது, அதெல்லாம் நீ முடக்கத்தான் கிலோ குடக்கு அரைச்சி சாப்பிட்டு நல்லா ஆகாது. நீ முடக்கத்தான் கீரை, இது போய் சொல்லுவானுங்க, முடக்கத்தான் கேட்க மூவாடா போட வெண்ணெய். முடக்கத்தான் கீரை வேக வச்சு முடக்கத்தான் கீரையை மட்டும்தான் நீங்க சாப்பிடணும். தோசை போட்டு கிண்டி திங்கிறது, சோத்தை போட்டு கிண்டி இந்த வேலையில வச்சுக்க கூடாது. தேங்காய் உள்ள போட்டாலும் பலன் அளிக்காதுங்க. அதை சொல்லிட்டு வந்தனுங்க, தேங்காயே சேர்க்க வேண்டாம் பொரியலுக்குள்ள எல்லாம், சும்மா வேக வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வந்தனுங்க. காணொலி பாருங்க, ஐயாவோட காணொலி ஃபுல்லா பாருங்க. புக்குக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆனா புக்கு 2 இருந்துச்சுங்க, யாருக்கோ கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. மருதுமலை டாக்டரோட சொந்தக்கார பையன் வரணும்னு சொல்லிட்டுங்க, அவங்க 2 புக் கொடுத்தாங்களாமாங்க, யாருக்கோ கொடுத்துட்டே காணாமாங்க. சரி பரவாயில்ல, நன்கொடை ஐயாவை கட்டி புக்கை வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க எப்ப சட்டி சுடுதோ அப்ப வந்து அவங்க படம் கட்டிட்டு வரட்டும். இரவு 8 மணிக்கு வர சொல்லுங்க. அதுதான் 4:30 மணிக்கு வேற ஒரு வகுப்பு நடந்துட்டு இருந்தது, இண்டிவிஜுவல் தனிப்பட்ட வகுப்பு நடந்துட்டு இருந்தது. தனிப்பட்ட வகுப்பு ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன். அது வந்து பயப்பட்டா, இதுல இருந்து பயப்பட்டாவே சில இதுல ஏறி இறங்கும். பயப்பட்டாவே பயமா வந்துட்டாவே பயம் இருக்குதுங்க. அந்த தம்பிக்கு பயம் இருக்குங்க மனசுல, அது போகணுங்க. அதுக்கு நீங்க சித்தர்கள் கொள்கைதான் வரணும். அப்புறம் வள்ளலாறு பேசிட்டு அப்புறம் தனிமையில இருக்கணுமே இல்ல. பயப்பட்டவனுக்கு எது நல்லா ஆகாது, பயப்பட்டவனுக்கு அதானுங்க அந்த தைரியம் வர மாட்டேங்குது, வழியில தாங்க முடியல பாத்துக்குங்களாங்க. 2 வழியாக பாதிப்பு. சரி, அதெல்லாம் கரெக்ட் தான், நீங்க சொல்ற எல்லாம் உண்மைதான், எல்லாமே உண்மைதான். அது காரணமே 16 வயசுக்கு மேல உள் சுத்தம் செய்யலைன்னா மரண தண்டனை. அது மரணம் வந்துங்க உடனடியாக வந்து ஆளை கொள்ளும், நிதானமாவும் ஆளை கொள்ளும். இதுதான் இப்ப நிதானமா கொண்டுட்டு இருக்குது. வழி கொடுத்து அதுவும் கொடூர வழி கொடுக்குது. ஆமா, நீ நல்லவனா பத்தி, நீ நல்லவரா பத்தி, நீ ஒரு நல்லவராவே இருக்கட்டும், தினம் 100 பேத்துக்கு பொங்கலாக்கி போட்டுங்க, அது பிரச்சனை இல்ல. நீ நல்லவனா ஆரோக்கியத்துல சொத்தையாயிட்டியே.
நான் கூட இன்னைக்கு பேசியிருக்கேன். இனியனுக்கு வந்து சக்கரை நோய் வரக்கூடாது, இருநீருக்கு வந்து புற்றுநோய் வரக்கூடாது. நான் இன்னைக்கு பேசியிருக்கேன். எனக்கு புற்றுநோய் வந்து நான் என்னடா மைத்தியம் நான் கேட்டேன். இன்னைக்கு எனவே நான் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து 10 வகை நோய்கள் வரக்கூடாது. புற்றுநோய், சக்கரை நோய், நினைவாற்றல் குறைந்து போதல், சளி நோய், டயோரியா, வயிற்றுப்போக்கு, ருமேட்டிக்கு, நுரையீரல் தொற்று நோய், கிட்டத்தட்ட 10 வகையான மேஜர் டிசீஸ், உலகத்திலே கொடூர நோய்கள். இந்த 10 நோய் எனக்கு வரக்கூடாது. என்னது வரக்கூடாது அப்படின்னு வெள்ளக்காரன் சொல்றான். அந்த 10 நோய் வந்தா வரக்கூடாது, வந்தா தீர்க்க முடியாது. அது போக 51 நோய்கள். அந்த 51 நோய்கள் இதுதான். இந்த பெப்டிக் அல்சர் இருக்கு, இது ரொம்ப வெரி வெரி டேஞ்சரஸ். இது பெப்டிக் அல்சர். இது புற்றுநோயா மாற வேண்டியது. என்னது ஏன் மாற? அது வரைக்கும் தப்பிச்சுட்டாருன்னு சொல்லுங்க. புற்றுநோய் வந்து முடிஞ்சது கதை. காய்ச்சல அப்படியே குரங்கு மாதிரி அப்படியே சுருங்கி போய் சாக வேண்டியதா. சுருங்கி போய் சரிங்க, உயிர் போயிருங்க. போயே தீரும், போயே தீரும். ரேடியேஷன் வைக்க 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 அவ்வளவுதான். உடம் முடி கிட்டி எல்லாம் மொட்டையாயிரு. என்னது உரிச்சி கோழி மாதிரி அப்படியே நாத்தம். அதான் நாத்த, வாய் நாற்றம், குடல் நாற்றம். இவ என்ன பண்ணுவான்னா, நான் பார்த்திருக்கேன். எங்க அம்மாவுக்கு வந்து பார்த்து அப்படியே சகிக்க நலம் இல்லைங்க. அம்மா துடி துடித்து செத்ததை பார்த்து நமக்கு படு பயங்கரமான கோவை எனக்கு. என்னடா இந்த மாதிரி போய் கொள்ளுவான். அவனுக்கு வந்தா தாங்க தெரியும். இப்ப எங்க அம்மாவுக்கு வந்த நோய் எனக்கு வரக்கூடாது இல்ல, வரக்கூடாது. கொடூரம். ஆனா அந்த டாக்டரு ஒரு டாக்டர் கன்சல்டிங் பண்ண, நான் சொல்ல 30, 40, 35 வருஷத்துக்கு முன்னாடி அதே டாக்டரு அதே புற்றுநோயில செத்து போனான். அவனுக்கு ஏண்டா வந்தது? இப்ப என்ன என்ன இதெல்லாம் நல்லா இருக்காதுங்க அப்படின்னா. அவன் பேர் நித்யானந்தன் பேரு. கோபில பெரிய டாக்டர், பெரிய பெரிய கிளிக்கிறவர் தான், எல்லாத்தையும் கிளிக்கிறவர் தான். அப்புறம் ஏன் உனைய கிளிக்க தெரியல? இப்ப அந்த டாக்டரோட வம்சமே இல்லை. நித்யானந்தன் டாக்டர் கோடிக்கணக்கில் சொத்து கிடக்குது. அவனுக்கு அதே புற்றுநோய் வந்து தேய்ச்சி போனாப்புல. அப்படியே ஒரு அது காரணம் அதான். இது பரிணாம அறிவியலுங்க ஐயா. இதை புரியாம உள்ள வந்துட போறாங்க. இது வந்து நீங்க ஒரு புத்தகம் படிக்கிறீங்க, நாளைக்கு புத்தகம் அடிச்சு வச்சிரும், அது வேற. அரையும் குறையுமே செஞ்ச முழு மனதோட உங்க மாதிரி வந்தா பாருங்க, ஒண்ணும் இல்ல. இந்த ராஜீவ் காந்தி பாருங்க, ராஜீவ் காந்தி அவன் நல்லாயிட்டு இருக்கான். இப்ப அவனே சொல்ற நல்லாயிட்டு இருக்குங்க அப்படிங்கிறான். அதான் சொன்னானுங்க, அதெல்லாம் சொல்லி இருக்கிறேன். அது எவ்வளவு பெரிய கொடிய நோய்ங்க. அவன் பயப்படுத்தி விட்டான்ல. அவன் உண்மையை அங்க அலோபதி உண்மையை சொல்லிடுவானுங்க. நோய் நல்லாகுதுன்றான். என்னது நோய் நல்லாகாது, சாகிற வரைக்கும் மாத்திரை சாப்பிடு. இதுதான் அவனுடைய கொள்கை. என்னது திருமாறன் ஐயா எப்படி குணமாயிட்டு வந்திருக்கிறாருங்க, அதெல்லாம் சொல்லி இருக்கணுங்க. வீடியோ பார்க்க சொல்லி இருக்கிறனுங்க. அவர் எப்படி சரி பண்ணிட்டாருங்க. அவர் ஜாலியா இருக்காரு. இப்ப அந்த மண்டக்கணம் கூட அவர் ஜாலியா இருக்காருங்க. வயது 66, என்னை விட ஒரு 6 மாசம் மூத்தவர் தான். இப்ப எங்கேய மதுரையில சென்னைக்கு போயிட்டு இருக்குன்னு சொன்னார். சரி சரி போங்க போங்க அப்படின்னா. உணவுல மட்டும் கவனமா இருங்கன்ட்டேன். உணவு போய் மறுபடியும் வந்ததுன்னா பிடிச்சி காய்ச்சிட வேண்டியதுதான். அதாவது அதே நேரத்துல உணவு கட்டுப்பாடுங்கிறது தூய்மை செய்த பிறகுதான் உணவுங்கிறத பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும். தூய்மை செய்யாதுக்கு முன்ன ஏங்க எல்லாரும் உணவு கட்டுப்பாடுல இருக்கிறவங்க தானுங்க. யாருதான் உணவு கட்டுப்பாடு இல்லைங்கிறீங்க? கேட்டா கொஞ்சமா தான் திங்கிறீங்க, கொஞ்சமா எதை திங்கிறீங்க? அதுக்கு பதில் சொல்லு. கொஞ்சமா எதை திங்கிற? பசையை தின்னு திங்கறதுல பசையை தின்னு போட்டு கொஞ்சமா திங்கிறேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அதான் சுத்தப்படுத்துற உணவா சாப்பிடுதுங்க. எல்லா பசையும் போய் ஒட்டிக்கிறதுங்க, ஒவ்வொரு செல்லையும் போய் ஒட்டிக்குதுங்க. இது யாருக்குமே புரியலையே. புரியலீங்க. சோற்றாசை படுவோனை துணிது கொள்ள கூற்று ஆசைப்படும் சொல்ல வளரலாம் சொன்னார்ல. எவன் செஞ்சு காட்டிருக்கீங்க? நான் சொல்றேன். நான் வேண்ட 72 மணி நேரம் உணவு இல்லாம காட்டுறேங்க ஐயா. என்னோட இருக்க சொல்லுங்க, 3 நாள் இருக்க சொல்லுங்க. நான் வேண்ட 3 நாள் இருக்கிறது ஒண்ணு பெரிய. நான் தான் 3 நாள் இருந்தாவே போதுமானது. 3 நாளுக்கு அப்புறம் அவர் சாப்பிட்டாவே போதுமானது. எதை வேணா சாப்பிட்டு இவர் தின்னதே திருப்பி திங்க வேண்டியதுதான். பின்ன ஒண்ணும் ஆகாது. இதுல பத்தியம் கிடையாது, பட்னியும் கிடையாது. சுத்தப்படுத்தி சாப்பிடறான்னா முடிஞ்சு போச்சு. 3 நாள்ல வடி குறைய ஆரம்பிச்சிருங்க. நரம்பு தளர்ச்சி, நரம்புக்கு அவன் என்ன சொல்லிட்டான்? நரம்பு அழுகச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அவன் சொல்றான். அது கூட இன்னொன்னு சேர்ந்துருச்சு, சதையழுகளும் சேர்ந்துருச்சு. கொலைய நட்டிக்கு போச்சு. என்னது ஆமா, நடுங்கி போச்சுங்க. மனசெல்லாம் பயத்துலங்க. மனசு தூக்கம் வராமங்க. தூக்கத்துக்கு இப்ப மாத்திரை போட்டாதான் தூங்குற அளவுக்கு, ரெஸ்ட் குடுக்கற அளவுக்கு இப்ப போயாச்சு. இந்த 4 மாசம் 6 மாசத்துக்கு அந்த மாதிரி ஆயாச்சு. இது எல்லாத்துக்கும் இருக்கிற பிரச்சனைங்க. இது வந்து தனிப்பட்ட பிரச்சனையே இல்ல.
உணவு ம். பழக்கத்தில் இருக்கிற அதுதான் வள்ளுவர் சொல்லுவாரு, அறிவாளிகளுக்கு நோய் வரலாமான்னு கேட்கிறாரு. இதுக்கு பதில் கேளு இப்ப. அறிவாளிகளுக்கு நோய் வரலாமான்னு கேட்கிறாரு. நீ வேண்டாம் எடுத்து படிச்சு படிச்சு பாருங்க. சரி இதெல்லாம் சரி திருக்குறள்ல பாக்குறேங்க. இதெல்லாம் இந்த திருக்குறளை எடுத்து வெங்கடேசன் கையாளல, நான் கையாளுறேன். அறிவாளிகளுக்கு அதிர்ச்சி தருகின்ற நோய் வரலாமான்னு கேட்கிறாரு. அதுதான் எனக்கு புரியல. இப்ப அறிவாளினா யாரு? அப்துல் கலாம் அறிவாளியா? இல்லைங்க அப்புறம் ஐன்ஸ்டீன் அறிவாளியா? இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க. அவர் அதான் கேக்குறாரு, அறிவாளிகளுக்கு நம்ம தான் அதிர்ச்சி. அறிவாளிங்க ஐயா. நாங்கெல்லாம் ஆஹ் தான் அறிவாளிங்க. நீங்க நாங்கெல்லாம் தான் அறிவாளிங்க. இதுதான் அறிவு கூட்டம். இதுக்கு பேரு அறிவர்னு பேருங்க. இப்ப சொல்றீங்க பாருங்க, நம்ம தான் அறிவாளிங்கிற மாதிரி. இதுதான் சித்தர்கள் சொல்றான், அறிவர் கூட்டம்னே பேரு. தொல்காப்பியம் தோன்றி கிட்டத்தட்ட 18,000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிதான் தொல்காப்பியம். இவனுங்களா 5,000 ஆண்டு 7,000 ஆண்டு 8,000 ஆண்டு சொல்றானுங்க. அந்த முட்டாளுகளே 18,000 ஆண்டு ஆச்சு. 18,000 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவர் பக்கம், அறிவாளிகள் நிறைந்த பக்கம்னு ஒரு ஒரு துறை இருக்கு, டிபார்ட்மெண்ட். சரிங்க அதுல தாபதர் பக்கம்னு ஒன்று இருக்கு. தாபதர் தெரியுங்க, பசி தாகத்தை கட்டுப்படுத்துகின்ற தாபதர் பக்கம், அறிவை அடிப்படை கொண்டு இயக்குகின்ற அறிவர் பக்கம்னே இருக்கு. அறிவர் பக்கம் நாளிரு வழக்கின் அது அறிவில் தேயமும் எழுதி வச்சிருக்காரு. அதாவது என்ன, மறிவில் செய்தி மூவகை காலமும், மூவகை காலத்தை பத்தி பேசுகின்ற அறிவர் தேயம், அறிவே அடிப்படையாக கொண்டு தேகம்ங்கிறாரு. அறிவேர் தேயமும் நாளிரு வழக்கின் தாமதர் பாக்கமும். நாளிரு வழக்குனா 4 பெருக்கள் 8 என்ன, 4 2 எவ்வளவு? 4 பெருக்கள் 2 எவ்வளவுங்க? 4 2 8ங்க. 8 வகையான கலைகளை தெரிந்த தாபதர் பக்கம்னு எழுதுறாரு. சரிங்க என்னால நம்பவே முடியல. இதுக்கு எவனும் விளக்கு, என் பொண்ணுக்கே விளக்கம் தெரியாது. என் பொண்ணு தமிழ் பேராசிரியர் தான். சரி என் பொண்ணே தமிழ் பேராசிரியர் தான். சரிங்க. அவங்களுக்கே விளக்கம் தெரியாது. விளங்குனா தானே தெரியுமுங்க. விளங்குனா தெரியும், அல்லது அடுத்து விளக்கி இருந்தா தெரியுமுங்க. இப்ப நீங்க சொல்லி விளக்குனா புரிஞ்சுக்கலாமுங்க, இல்லைன்னா தெரியாதுங்க. தெரியவே தெரியாது. நான் அதை பார்த்தேன்னா, என்னடா அறிவர் பக்கமும் தாபதர் பக்கம். தாபதர் பக்கம் எங்க வருதுன்னா, தாபரதர் தபமாக மாறுகிறது. இந்த தாபதர் சொல்லு வந்து தமிழ் சொல்லுதான். அது சமஸ்கிருதத்துல போது தபசுன்னு பேரு மாறும். சமஸ்கிருதத்துல போறப்ப தபசு. சரிங்க தாபம், காமதாபம், பசித்தா, காமம் கூட தாபம் தான். காமம் சொன்னா தாபம் தான். காதல் தாபம் தான். தண்ணி தாபம் தான். ருசி தாபம் தான். தாபம்னு ஒண்ணு இல்ல, ஒரு வகையான உணர்வு தான் தாபம்ங்கிறது. உணர்வு. அது எப்படி செயல்படுதுங்கிறத கேள்வி. எப்படி செயல்படுது? சில பேர் சொல்றாங்க, என்னால அந்த தாபத்தை அடக்க முடியலன்னு சொல்லுவாங்க. சில பெண்கள்லாம் என்கிட்ட பேசியிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லாம பயப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். சரிங்க தேவையில்லாத சிந்தனை. இந்த சில பேர் இந்த திருமண முறிவுல வந்துடும். பாவம், ரொம்ப கொடுமை. திருமண முறிவு, இந்த காதல் முறிவு, இதெல்லாம் இருக்குது பாருங்க, அவங்கள போட்டு பாட்டி எடுத்துருங்க. ஐயோ, இந்த ஆண்களும் பெண்களும் இந்த காதல் காமத்துல ஏதாவது பிரச்சனை வந்து மாட்டிக்கிறாங்க பாருங்க, அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா சகிக்கவே முடியாது. அவ்வளவு தாமம். ஏன்னா அந்த சூடு கிளம்பிருமா, அதை தணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாவம். நான் சொல்ல, அதை பயப்படாதீங்க. அது வந்து உடம்பை சுத்தப்படுத்தி நீங்க யோகமா மாறுங்கன்னு சொல்லுங்க. உடம்பை சுத்தப்படுத்திக்கங்க. உடம்பை சுத்தப்படுத்தி இயற்கையோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்க. வேற யாரோ மீண்டும் தவறான வழிக்கே போய் பேரக்கெடுத்து நாசமாயி போயிடுறாங்களே, அத நல்வழி கொண்டு போனா தானங்க வந்தது. அதுக்கு நீ இயற்கை, அப்ப அதுக்கு பேசாம இயற்கையோட தொடர்பு வைத்து இயற்கை வாழ்ந்துட்டு, திருமணமாவது ஒரு புடலங்காய் அதுக்கு ஓரமா தள்ளி போட்டு இயற்கையோட வாழ்ந்துட்டு போடாமல்ல. பெண்களும் ஆண்களும் யாரா இருக்கட்டுங்க, பெண்களும் ஆண்கள் யாரு வேணா இருக்கட்டுமே. பரிணாம அறிவியல் தான் நமக்கு தேவை. கடைசியில் முக்தி தானே. பழம் பழுத்து கீழே விழுக வேண்டியதாங்க. பழம் பழுத்து கீழே விழுந்து அது வந்து இனப்பெருக்க தகுதியோட இருக்குதுங்க. நீங்க என்ன பண்றாங்க? இனப்பெருக்கம் பண்ணாம விட்டுட்டோமே. இனப்பெருக்கம் பண்ண யாரு கேட்டாங்க? இனப்பெருக்கம் பண்ண என்ன பண்ணாட்டி யாரு கேட்டாங்கன்னு கேட்டேன் நான். பாருங்க, மதிக்க மாட்டாங்களாமாங்க. வீடும் குடும்பமா இருந்து வாரிசோட வம்சம் வளர்ந்தாதான் மதிப்பாங்களாமாங்க. தாறுமாறா போயிட்டா நீங்க தான் ஆசை பொருளாசையின் காரணமாக திருமணம் தப்பா பண்ணி வச்சிருக்கீங்களே. ஆமாங்க ஆமாங்க. திருமணத்தை பத்தி அவையார் சொல்றாருங்க, காதல் இருவர் கருத்து ஒருமித்து. என் பொண்ணுகிட்ட அதான் சொன்னேன், என் பொண்ணுடைய திருமணமே 2 ரூபாய் செலவு தான் பண்ணணும். நான் 1 ரூபாய் செலவு. திருமணம் 1 நிமிஷம் பிடிச்சிட்டு அடுத்த நிமிஷம் வண்டியே போயாச்சு. மொத்தம் 3 பேர் தான் திருமணத்துல. மொத்தமே 3 பேர் தான். நானே, என்னோட மாணவர், என்னுடைய நண்பர் கும்மணன், அவரை தவிர யாருமே இல்லை. அவங்க நண்பர் ஒரு 4-5 பேர், மொத்தம் 8 பேர்த்த திருமணம் முடிஞ்ச போச்சு. குழந்தை பெத்தாச்சு, குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. 5 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு. ப்ரொஃபஸரா கல்லூரி பேராசிரியர் வேலை கிடைச்சிருச்சு. ஒன்னும் பிரச்சனை. அவங்க பாட்டு ஓடிட்டே இருக்குது. என் பொண்ணு அவங்க இப்பதான் பேசின பொண்ணுகிட்ட 1 ரூபாய் செலவுல. அதாவதுங்க, எதுக்கு நான் இதை பேசுறேன்னா,
நோயை கண்டு பயப்படவே கூடாது. என்னங்க நம்ம இருக்கிற நாம் இருக்க பயமேன்னு சொல்ற மாதிரி இது உடம்பை சுத்தப்படுத்தணும். ஆனா இந்த வீட்டுக்காரி ஒத்துழைப்பு ரொம்ப தேவை. வீட்டுக்காரர் தெளிவுபடுத்திடலாம், ஒன்னும் பயப்பட தேவையில்லை. ஆமாங்க அதான் ஆமாங்க. அதுதான் கேள்வி. திருமணம் ஆச்சுன்னு கேட்டேன். பக்கத்துல அவங்க அம்மா உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க, ஐயோ சாப்பாடு சாப்பிடாம என்ன பண்றது, அதெல்லாம் கை கால் வராது, கிறுகிறுன்னு வந்துரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. எப்படின்னு பாருங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு என்ன தெரியுங்க? சரி, ஒன்னும் தெரியாது. சரி, அப்படி இருந்தா ஏன் நல்லா ஆகல, நோய் நல்லா ஆகல? அது கேள்வி இருக்குல்ல. அது புரியவே மாட்டேங்குதுங்க. அது விட்டுறோனுங்க. அவங்கள விட்டு நாம தள்ளி வந்துட வேண்டியதானே. அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. யோகம் என்பது அனைத்தையும் வெட்டி விட்டு வெளி வர்றதா யோகம் என்பது. ஆமாங்க. அனைத்தையும் தாரமாகுதுங்க. தாயாகுது தாரமாகுதுங்க. முதல்ல குணமாகணும் இல்லைங்க. அந்த வேதனையை வாராச்சு வாங்கிக்கிறாங்களா? குடுக்க சொல்லும். அம்மா ஒரு திருப்பி கொடுங்கலாம் பாக்கலாம். அம்மா வந்தா வாங்கிக்கோ. அம்மா தானே ஊட்டுச்சு. எங்க அம்மாவே எதிர்த்து கேள்வி கேட்டிருக்க அந்த காலத்துல. நீ கொடுத்ததே எனக்கு பிரச்சனையா வந்தது. நான் கேட்டா எங்க அப்பா பழக்கம், எங்க தாத்தம் பழக்கம், முப்பாட்டம் பழக்கம், இப்படி போயிட்டே இருக்கு. அதனால இது தனித்து இயங்குறது அப்படின்னா அப்படியே தெளிவுபடுத்திட்டு வந்துடணும். இல்லைன்னா பனிஷ்மெண்ட் கடுமையா இருக்கும். நீங்க பிசியோதெரபி என்ன தெரியுங்களா? பிசியோதெரபி உள்ள எல்லாம் வைத்தியம் பண்றது இல்லைங்க. வெளியே எண்ணெய் போட்டு நீவிட்டே இருப்பா. என்னைக்கு நல்லா ஆகாது. அதுதானுங்க. அதான் 3 மாசமா பண்ணிட்டு இருக்காங்க. 3 மாசமா பண்றாங்களா? ஆமாங்க. நான் அன்னைக்கே சொல்லிட்டு வந்தனுங்க ஐயா. அப்புறம் அதுக்கு அவங்க அந்த பிரண்டை புழிஞ்சு குடிக்க அதை பண்ணா இதை பண்ணா அதை பண்ணிட்டு இருக்காங்க பாத்துக்குங்களேன். ஒரு கடுகளை கூட இம்ப்ரூவ்மெண்ட் வராது. என்னது வள்ளிங்க. இப்ப கடைசியில மாத்திரை போட்டாதான் தூங்கணுங்கிற அளவுக்கு கொண்டு போயாச்சுங்க. வெயிட்டு மெட்டுக்கெல்லாம் கூடிடுதுங்க. என்னன்னு பாருங்க, முன்னேற்றமே இல்லீங்க. அப்புறம் எப்படி? அப்புறம் அம்மாவுடைய அறிவுரை கேப்பையா, வீட்டுக்காரியோட அறிவுரை கேப்பையா, மாமனாரோட குழந்தைனார் இவங்க அறிவுரை சொல்லிட்டே இருப்பாங்களான்னு கேக்குறேன். எந்த அறிவுரை நல்லாச்சு? சிக்கிட்டாங்க. நான் கூட நீ என்ன தெரியுமா, நீங்க பேசும்பொழுது இப்பதான் நடந்துச்சுன்னு நினைச்சேன். இப்பதான் நடந்துருச்சாச்சு தெரியுது. இப்பதான் நடந்துருச்சு, இப்பதான் கீழே விழுந்தாங்க, இப்பதான் நான் நினைச்சிட்டு பதட்டத்துல என்னடா இப்பதான் நடந்திருக்க மாட்டேன் தெரியுது, ஒன்னும் பயப்படாதீங்கன்ற. அது அப்படி பார்த்தே இது 4 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சமாச்சாரம். அப்படித்தானே? ஆமாங்க. 6 மாசம் ஆச்சுங்க. 6 மாசம் ஆச்சுங்க. வண்டி ஓட்டிட்டு வரும்போதுங்க, டிராக்டரியில இருந்து உழவு ஓட்டிட்டு வரும்போதுங்க, அண்ணன் பையன் 5 வயசு பையன் கீழே டிச்சுக்குள்ள விழுந்துங்க, மேல சைக்கிள் போட்டு அமுத்திடுதுங்க. மேல இருந்து எட்டி குதிச்சு இப்படி நடந்ததுங்க. அப்புறம் அப்புறம் இங்கிலீஷ் மெடிசனுக்கு போனாங்க. ஒண்ணுமே பண்ண பெட் ரெஸ்ட்லயே 7-8 மாசம் 2 மாசமா என்னமோ இருந்து எல்லாம் புடிச்சுக்கிச்சுங்க. அப்புறம் பிசியோ டாக்டர் வர சொல்லிங்க. அப்புறம் வயிறு புண்ணாகி அப்புறம் நைட் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் குளுக்கோஸ் போட்டு மாத்திரை, அப்புறம் தூக்கம் வராமைங்க, அதுக்கு மாத்திரைங்க. அது ஒண்ணுமே கண்ணிலேயே பார்க்க முடியலைங்க. அந்த அளவுக்கு வலி வேதனைங்க. சொல்லிட்டு வந்திருக்கிறேனுங்க. இப்ப அதாவது இப்ப இந்த நேரத்துலதான் அந்த அறிவுரை எடுபடும். தப்பிச்சாக வேண்டும்டா அப்படின்னு. அப்ப இது இது சிரிக்கிறது அழுகிறதால ஒண்ணும் கிடையாது. நியூட்ரல் பண்றதா எங்க வேலை. ஏன்னா இது இந்த பாடம் இப்ப பேசுற பாடம் பதிவாகட்டும். பதிவாயிட்டு அவங்க அனுப்புறோம். அவங்க பொதுவானது. நம்ம தான் பொதுவா பேசிட்டே இருக்கிறோமே. யாரா இருந்ததே என்ன. என் பொண்ணு பாருங்க. என் பொண்ணு அங்க அமெரிக்கால போயிட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு ஆப்பிளை வேக வச்சு சாப்பிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. சரிங்க. $1 ஆப்பிள் கிடைக்குது. ஒரு நாளைக்கு காலையில் 2 ஆப்பிள், மத்தியானம் 2 ஆப்பிள், சாயங்காலம் 2 ஆப்பிள், வேலையே முடிஞ்சு போச்சு. அதுதான் சொன்னேன். நீ சமைக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, என்ன சாப்பிடறன்னு யாருக்கும் தெரிய கூடாது. நான் நீ சாப்பிடுறது யாருக்கும் தெரியக்கூடாது, என்ன சாப்பிட்டு வரேன்னு தெரியக்கூடாது, நீ எப்படி ஆரோக்கியமா இருக்குன்னு தெரியக்கூடாது யாருக்குமே. எப்ப சொல்லணும் தெரியுமா? அது காலம் வரப்ப சொல்லணும். கூட இருக்கணும் புரியவே கூடாது. நம்ம எப்படி வாடுறோம்னு கூடுறவங்களுக்கு புரியவே கூடாது. ஆமாங்க ஆமாங்க. எப்படி சுறுசுறுப்பா இருக்காங்க, நேரம் மிச்சம் ஆகுது அப்படிங்கறத பார்த்தாலே தெரியுமில்லங்க. ஆமா. அதனாலதான் இப்ப சொன்னேன். ரைட், இப்ப நான் ஆப்பிள் அரைஞ்சு வைக்கும். ரைட். இப்போ ஏன்னா இதுதான் டாக்டர் அர்னால்ட் ஜெர்மன்ல இருந்து சொல்றாரு. குழந்தைகளுக்கு வேக வைத்த ஆப்பிளை கொடுத்து குழந்தைகளுக்கு வேக வைத்த ஆப்பிளை கொடுத்து அன்னப்பாதையை தூய்மை செய்யுங்கிறாரு. 3 நாள்ல 4 நாள்ல வலி குறைய வேண்டியது வச்சுக்கிட்டு 6 மாசமா படாத பாடுபடுறாங்க. இத்தனைக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு வந்தேன். உங்களை பாக்குறதுக்கு முந்தி முன்னத்து வாரம் 1 வாரத்துக்கு முன்னாடி சொன்னனுங்க. ஐயா இருக்காங்க போய் பாக்கலாமான்னு கேட்டனுங்க. அப்புறம் வீடியோ பாருன்னு சொன்னனுங்க. பாக்கலாம்க்கா இதை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு தான் உங்ககிட்ட வந்தது. நான் 1 வாரம் கழிச்சு அங்க வந்து பாத்துக்குங்க.
அது ஒண்ணும் இல்ல, எப்பவோ வந்து சரி பரவாயில்ல, சரி அவங்க என்ன முடிவெடுக்கணும், படம் இருக்கணும், பொருள் இருக்கணும், என்னோட கண்டிஷன் ஒத்துக்கணும், விளையாட்டா? ம். ஆமாங்க, ஆமாங்க. வந்தா அப்புறம் அதுக்கப்புறம் தனியா தான் இயங்கி ஆகணும். தனியா தான் இயங்கி ஆகணும். உணவு பழக்கம் தனியா தான் இருக்கணும். நீ வந்து குடும்பமா இருந்தாலும் தனிதான். குடும்பமா இருந்தாலும் தனிதானுங்க, தனிதானுங்க. நான் குடும்பமா இருக்கிறேங்க, தனியா தாங்க இருக்கிறேன். ஆ? அவங்க ஆமாங்க. பாட்டு அதான் அவங்க பா அவ அவங்க பாட்டு என்னவோ திருட்டு போயிட்டு இருக்கு. நமக்கு அதையே நான் ஏன் அதை பத்தி கவலைப்படணும்? ஆமாங்க. அது அவங்க தலையெழுத்து, என் தலையெழுத்து இப்படி, அவங்க தலையெழுத்து அப்படி. ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க. இதெல்லாம் என் பொண்ணு தலை, பெரிய பொண்ணு நாளையில இருந்து 8 நாள் சஷ்டி விரதமா போடு. சரிங்க. அவங்க ரொம்ப விவரமா இருக்கிறாங்க. பெரிய பொண்ணு ரொம்ப ம். விவரம். அவங்க வீடியோ ஒன்று போடுறேன் பாருங்க. அவங்க வீடியோ ஒன்று இருக்கு என்கிட்ட இருக்கு, நான் அனுப்புறேன் பாருங்க. சரிங்க, குழந்தை பெத்துக்கு இருக்குனால என்ன பண்ணாங்க, குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு வீடியோ இருக்கு. சரிங்க. அந்த வீடியோ ரொம்ப அற்புதமா இருக்கு, அழகா பேசியிருப்பாங்க. அது என்னோட வீடியோ வேணா நாங்க அனுப்புறேன் பாருங்க. நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். என் மகளை பத்தி, பெரிய நான் மகளை பத்தி பார்த்ததில்லைங்க. வேணா அனுப்புறேன் பாருங்க. இப்ப வந்து 8 நாள் வரப்போகுது. 8 நாள் என்ன என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லப்பா, காலையில இருந்து இளநீ போட்டுருவேன் அப்படின்னா, சரி இளநீ போட்டுக்க, அப்புறம் எலுமிச்சேனை போட்டுக்க, அப்புறம் சாயங்காலம் என்ன பண்ணுவேன், மலச்சிக்கல் வரும் இல்லப்பா, கொஞ்சம் அவளும் வாழைப்பழம் போட்டு சாப்பிடுவேன். வெரி குட் அப்படின்ட்டு நான். இது எத்தனை நாள் செய்வேன், 8 நாள் செய்வேன் பண்ணு அப்படின்ட்டு நான். ம். உடனே சல்லுன்னு உடம்பு பூரா ஆக்சிஜனா மாறிடும். நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாயிரும். இப்ப அவரோட உடம்புல நைட்ரிக் ஆக்சைடே கிடையாது, நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் ரெண்டுமே இல்லை அவர்கிட்ட. இல்லைங்க, இல்லைங்க. கார்பனா அடைச்சு கிடக்குதேனுங்க ஐயா. ஆமா, நைட்ரிக் ஆக்சைடே, நைட்ரஜன் கார்பன், நைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டுமே இருக்கணும். இவர் சோத்த திருட்டு சரிங்க. இருக்காரு, சோத்தத்தின்னா முடிஞ்சான், கதை முடிஞ்சது. சோறு யமனுங்க. சொ- சொன்னதுக்குங்க நேத்திக்கு சாப்பிடலைங்கக்கா. ஒரு ஆப்பிள் தான் சாப்பிட்டேன், வாழைப்பழம் சாப்பிட்டேன், இப்போ இன்னைக்கு தான் மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பாத்துக்குங்களேன். ம். அதுமே தப்புதான் சொன்னாங்க. ஓகே இருந்தது, ஓகே இருந்தாலும் சுத்தப்படுத்துற உணவா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும், வேற என்ன பண்ண முடியும்? இது ப்ராஜெக்ட் ஒர்க்கா, அதாவது நாம வந்து ஒரு அறிவுரை சொல்றோம், ஒரு நாள் செஞ்சு பாருன்னு சொல்றேன். இது கண்டினியூட்டா செய்யணுங்கிறது தானே விஷயமே. கண்டினியூட்டியா நீங்க செஞ்சு செஞ்சு பார்த்து 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 மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்து 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 அடி வாங்கி கரெக்ட் பண்ணி கொண்டு போய் மனதையும் ஒழுங்கு பண்ணிட்டு இயற்கையிலும் சக்தி எடுக்கும் பொழுதுதான், இயற்கையிலும் சக்தி எடுக்கும் பொழுதுதான் நோய் குணமாகும். ஆமாங்க, ஆமாங்க. நீங்க உணவுல இருந்து எடுத்துட்டு உணவுல இருந்து இப்ப உணவு என்பது ஆரோக்கியத்தை தராது என்பது, இப்ப உணவு என்பது ஆரோக்கியத்தை தராது என்பது யாருக்குமே புரியல. புரியலைங்க, புரியலைங்க. சரி அப்படின்னா சரி என்ன பசிக்குதுல, பசி என்பது பழைய பதிவு. கிறுகிறுன்னு வருதே வருதே வருமேன்னு சொன்னா அதுக்கு தானுங்க ஏதாவது வெல்லம் போட்டுக்குங்க, பனங்கல்கண்டு போட்டுக்குங்க. நீ 10 மணி வரைக்கும் செஞ்சுட்டு அதுக்கு மேல காய்கறி வேக வச்சு சாப்பிடுங்க. அப்பப்போ தேனுக்கு கூட எலுமிச்சம்பழத்துல புழிஞ்சு 2 மடக்கு 4 மடக்கு குடிச்சுக்குங்க, பசிக்காது. பேரிச்சம்பழம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேனுங்க. அந்த பயம் பாத்துக்கணும். கிறுகிறுன்னு வந்தா என்ன பண்றது? வேலைக்கே போகுதுங்க, இல்லைங்க வீட்டுலதான் இருக்குது, தாராளமா செய்யலாங்க சொல்லிட்டு வந்திருக்கிறேனுங்க. ஏன் இப்ப உங்க வீடியோவையும் பாப்பாங்கல்லங்க இப்போ போட்டீங்கன்னா. பாக்கட்டு. அதனால அஹ் இந்த இது வந்து எந்த நோயா இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. அது 2 நோய் தான் பயங்கரமான நோய். புற்றுநோயும் அந்த சிறுநீரகம் வேலை செய்யாத நோய் தான் வந்து உலகத்துல படுபயங்கரமான நோய். இந்த நோயெல்லாம் சாதாரணமா குணமாகும். அவர் என்ன சொல்றாருன்னா, இது இதாச்சுங்களா, இப்போ இப்ப அவருக்கு தூக்கம் வர்றது இல்லையா, கடத்துல என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மூளையும் நரமண்டலம் பாதிச்சிருச்சு. ஆமாங்க. அப்ப என்ன தெரியுங்களா ஆகுதுங்கன்னா, இந்த நான் உள்ள 1 மாசம் தூங்கலீங்களாமாங்க, 1 மாசம் தூக்கமே வரலீங்களாமா. அப்புறம் தான் மாத்திரைக்கு போனதுங்க, பொறுக்க முடியாம. சரி அப்படின்னு என்ன ஆகி போச்சுன்னு தெரியுங்களா, நான் திருப்பி சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த ராஜீவ் காந்திக்கு தூக்கம் வரலைங்கிறாரு, இப்ப தூக்கம் வந்துட்டு இருக்குதா இல்லையா? ஆமாங்க, வருதுங்க. சரி அப்படின்னா இந்த உச்சிக்கு கீழே நெத்திக்கு பின்னாண்ட, உச்சிக்கு கீழே நெத்திக்கு பின்னாண்ட மனோன்மணி, அதைத்தான் பீனியல் கிளாண்டுன்னு சொல்றான். நம்ம தமிழ்ல மனோன்மணி, சிரோன்மணி, சிகாமணி, மனோன்மணி, சிரோன்மணி. பஞ்சாப்ல சிரோன்மணின்னு பேருங்க, பஞ்சாப்ல சிரோன்மணின்னு பேரு, பஞ்சாப்ல சிரோன்மணின்னு பேர் வச்சிருக்கான். தமிழ்ல மனோன்மணின்னு பேர் வச்சிருக்கான். இன்னொரு சில பேர் சிகாமணின்னு பேர் வச்சிருக்கான், தெய்வ சிகாமணின்னு பேர் வைப்பான். என்னடான்னு பார்த்தா உள்ளே இருக்கிற அந்த பருப்பு மாதிரி இருக்குது பாருங்க, அது சரியா சுரக்கலைன்னு, அது சரியா சுரக்கலைன்னா அவனை தூக்கம் வராது, ஒண்ணும் வராது. அதையும் நீ கெடுத்து விட்ட.
அதுதான் கருத்து அதையும் கெடுத்து விட்டு. சரிங்க. இதுக்கு எப்படி வைத்தியம் பார்ப்பீங்க? இதுக்குதான் மாத்திரை போட்டுங்க ஆளை க்ளோஸ் பண்றதுக்கு பண்ணிட்டு இருக்கிறான் பாத்துங்க. அவன் மாத்திரை கொடுத்துங்க என்னன்னு பாருங்க. வெயிட் அதான் இப்ப ஏறிடுதுங்க உடம்பு. சரி, ஏன் வெயிட் ஏறணும்? வெயிட் குறைக்கணும் இல்ல, அதுக்கு படி எப்படி? வெயிட் ஏறக்கூடாதுங்க, வெயிட் இதுக்கு ஏறணும். அதானுங்க, அதானுங்க. வெயிட் ஏறல, உப்பும் சளியும் ஏறிவிட்டது, உப்பும் சளியும் ஏறிவிட்டது. சரி 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 சதையெல்லாம் ஏறாதுங்க. என்ன சதையெல்லாம் ஏறாதுங்க, வெறும் சளியும் உப்பும் நீர் ஏறிடுது. அதான் ஒரு 6-7 கிலோ ஏறியாச்சுங்க இப்ப அந்த 4 மாசத்துல. இது வேகமா 10 நாள் சட்டார்னு அந்த 6 கிலோ குறைச்சோம்னா டமார்னு ஓடியே போயிடும். சரிங்க சரிங்க. இது இதுதான் நாம செய்ய வேண்டிய வேலை. அப்புறம் அவரே புரிஞ்சுக்குவாரு. நோய் நல்லாகுதுன்னா அப்புறம் நம்ம கொட்டு போடவும் இல்லை, அப்புறம் கொட்டு போடவும் இல்லை, கொட்டு மண்டையில கொட்டு வாங்க முடியல. ஆமாங்க ஆமாங்க. அப்போ உயிரை தக்க வைப்பதற்கான வேலையைத்தான் நீ பார்க்கணுமே தவிர, இப்ப உயிர் போயிடுச்சுன்னா எந்த பொண்டாட்டியாவது மாமையாவது மச்சானாவது போடா என்ன? ஒருத்தர் வரமாட்டாங்க. சரி தூக்கி போட்டுருமா. அப்புறம் அப்புறம் 3ஆம் நாள்ல கிடா வெட்டி சாப்பிட்டுருவாங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் வருஷாந்திரம் அப்புறம் இப்படித்தான் இது எல்லாரும் பக்கம் நடக்கிறது தான். ஐயா இது ஒண்ணுமே இல்ல, இது பரிணாமத்தினுடைய அடுத்த புரட்சி. இது சரிங்க. நீங்க இதை புரிஞ்சுட்டு தான் வரணும். இது ரெவல்யூஷன். இது பழைய கல்வி முறைக்கு பழைய கல்வி முறை பழைய சிந்தனை அடியோடு வெட்டி சாய்ப்பது. என்னது? சரிங்க, அடியோடு வெட்டி சாய்க்கிறதுங்க. பின்ன எனக்கும் மாணவருக்கான உறவு தான். மற்ற யாரு எந்த அரசாங்கமோ எந்த குடும்பம் உள்ள அதை தெளிவுபடுத்திருங்க. இந்த அரசாங்கமோ நான் நல்லது பண்றது ஆகி போச்சு. நல்லது பண்றப்ப அரசாங்கம் நல்லது பண்ணிருமா? அது எங்கேயும் கொண்டது. செத்து போனா பணம் சாரையும் குடிச்சு செத்து போனா 10 லட்சம் பணம் கொடுக்கும், அதுதான் கொடுக்கும். ஆமாங்க ஆமாங்க. இப்படிதான். ஆனால் இது அரசாங்கம் உள்ள குருகுல கல்வியில அரசாங்கம் உள்ள வரக்கூடாது. அப்புறம் அரசாங்கமே வரக்கூடாது, பொண்டாட்டி வரக்கூடாது, மாமா மச்சா எவனும் வரக்கூடாது. என்னது? சரிங்க சரிங்க. அப்படி வர்றவங்களா நோய் நல்லது பண்ணி காட்டுங்க. யாராரு வர்ற அரசாங்கம் வர்றதா நோய் நல்லது பண்ணி காட்டு. பொண்டாட்டி வர்றாங்களா நோய் பண்ணது காட்டு. மாமிய கிட்டே வரக்கூடாது, மாமனார் கிட்டே வரக்கூடாது. என்னது? சரிங்க சரிங்க. ஒருத்தரும் வரக்கூடாது. இல்ல என்னது? ஒருத்தரும் வரக்கூடாது. முதல்ல தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். யோகம்னா விளையாட்டுன்னு யோகம் கடவுள் மேல நம்பிக்கை இருந்தாலும் கடவுள் இருக்க நம்பிக்கையை புடுங்கி எறிஞ்சிடணும். நான் சொல்லல, திருமூலர் சொல்றாரு, கடவுள் மேல ஆசை வைத்திருந்தாலும் அந்த ஆசையை கலட்டுங்கிறாரு. எது மேல? மீது கூட பட்டு வைக்க கூடாது. அதத்தான் சொல்றாரு. அருமின் 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 ஈசனோடு ஆசையேனும் ஈசனோடு ஆசையேனும் ஆசையே அருமின் அருமின்கிற. அவங்க கடவுள் எங்க? கடவுளை பத்தி பேசாத எவனும் கிடையாது. பெரியாரே பேசிட்டு பெரியார் யோசிச்சுதான் பார்த்திருப்பேன். நாம் இல்லைன்னு சொல்றோமே, ஒரு நாளாவது வந்துட்டா என்ன பண்ணுங்க, வந்துட்டா ஒத்துக்கிட்டேன்ட்டாரு, வந்துட்டா ஒத்துட்டு போறேன். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஆற்றல் தான் கடவுள், வேற ஒண்ணும் கிடையாது. என்ன அதுக்கு உயிர் இருக்கு, அதான் பிரச்சனை. அந்த உயிர் என்னமோ பண்ணுதுங்க. அது எங்கேயோ தொலைவில் உட்கார்ந்து இருக்குது, இங்க இல்ல, அது எங்கேயோ பல கோடி அண்டங்களுக்கு அப்பால் உட்கார்ந்து இருக்குது. அது நம்மளோட தொடர்பு வச்சுக்குது, நம்மளோட தொடர்பு வச்சுக்குதுங்க. ஆமா, அதுதான் இந்த சிற்ற. இதெல்லாம் அவருக்கு இப்ப எதுக்கு இதான் பேசுறேன்னா, பொதுவா இது பேசுறாரு. யாரோ எவரோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க உள்ள யோகமா இருக்குன்னு என்னங்க விளையாட்டுங்களா? இவர் ஏன் வள்ளலார் ஏன் அருட்பெருஞ்சோதி ஏன் சொல்றோம்னா அந்த இயற்கையை பத்தியே பேசுறாரு அவர். அவர் கடவுளை பத்தி பேசாம அருட்பெருஞ்சோதிங்கிறது அது முடிவே இல்லாத ஒளியை பத்தி பேசுறாரு. இப்ப முருகனுக்கு ஒரு வடிவம் இருக்கு, முருகனுக்கு ஒரு கற்பனை வடிவம், சிவனுக்கு ஒரு கற்பனை வடிவம், திருமாலுக்கு ஒரு 3 தேவர்களுக்கும் ஒரு காத்தல் அழித்தல் ஆக்கல் அழித்தல் காத்தல் 3 பேருக்கு ஒரு கற்பனை வடிவம் இருக்கு. அருட்பெருஞ்சோதிக்கு என்ன வடிவம்? எதுவும் இல்லைங்க. அருளுக்கு வடிவமே கிடையாதுங்க, ஒளியா உள்ள இறங்குதுங்க. அதுதான் அதுக்குதான் இப்ப என்ன சொல்றாங்க விஞ்ஞானிகள், அது போட்டான்ங்கிறான். போட்டான்ங்கிறான். என்னடான்னு பாத்தீங்கன்னா வள்ளலார் சொல்றது அவனு சொல்றான். வள்ளலார் வாழ்ந்து காட்டினாரு, இப்ப நாம வாழ்ந்து காட்டுற, இப்ப நாம தான் அறிவாளிகள். புரியுதுங்களா? இங்க அரையும் குறையுமா நீங்க அதைதான் வெங்கடேஷ் எழுதி இருக்காரு. நீங்க அரையும் குறையுமே செய்யுங்க 100 ஆண்டு வாழலாங்கிறாரு. இதுக்கு மேல என்ன? ஒரு தடவை நீ தப்பு பண்ணிட்டா நேற்று சண்முகம் மாட்டிக்கிட்டாரு.
பெங்களூர் ம். சண்முகம். அவரு சரிங்க. ஏயா 5 நாள் வரல கேட்டேன். அதை தின்னு சரிங்க. ஓட்ட இதை தின்னு ஓட்டுன்ட்டாரு. எதை தின்னாத்த என்னய்யா தின்னு ஓட்டையா? 3 நாளா தூக்கம் வரல. ரிப்பேர் ஆயிடுச்சுட்டேன் நான். ரிப்பேர் ஆயிடுச்சா? ரைட் ரைட். ஒழுங்கா ஆமாங்க. ஃபீஸ் கட்டு. ரிப்பேர் ஆயிடுச்சு என்ன? 3 நாளா வீட்டை விட்டு வெளியே என்னடா சாப்பிட்ட? இந்த மாதிரி கோதுமை உன்னை யாரு சாப்பிட சொன்னாங்கன்னு கேட்டேன். அடுத்த கேள்வி, நீ யார் சாப்பிட சொன்னாங்கன்னு கேட்டேன். சரி. இதெல்லாம் நீ பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அது வீட்டு பாரு, யார் நீ சமைச்சு சாப்பிட்டியா? இல்ல நானே ஏன் உன்னை யாரு கோதுமை ரவை சாப்பிட சொன்னாங்க? ம். என்னைக்காக ஏன் சாப்பிட்டேன்? சாப்பிட்டாச்சுங்க ஐயா, ரொம்ப உடம்பு கஷ்டமா இருக்கு. பணத்தை கட்டி ஃபீஸை கட்டு வா அப்படின்ட்டு நான் முதல்ல ஃபீஸை கட்டி உள்ள வான்ட்டேன். போனை கட் பண்ணி விட்டேன். நீ 5 நாள் வராத பத்தி கவலை இல்லை, நீ வரலன்னு கவலை இல்லை, வந்தா ஃபீஸ் கட்டிட்டு வா. எலக்ட்ரிக் பில் கட்டுற, வீட்டுக்கு கட்டுற, பிள்ளைய படிக்க வைக்கிற, எல்லாம் கட்டுற, எனக்கு மட்டும் கட்ட மாட்டேன் அப்படின்னு வராத. ஆ. யாரத்தை என்னங்க என்னது? அதனால யாரா இருந்தா என்னங்க ஐயா? உன் குடும்பத்தை பாத்துக்கிற நீ, அப்புறம் குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு செலவு பண்ற நீ, உன் ஆரோக்கியத்தையே பாத்துக்கிற ஒரு ஆசிரியருக்கு பணம் தர மாட்டேன், சொன்ன பேச்சு செய்ய மாட்டேன்னா அப்புறம் நீ யாரு? எனக்கு தேவையில்லை. கரெக்ட். உன்னை காப்பாத்தின என்ன பண்ண போற? உன்னை காப்பாத்துறான்னு எனக்கு கர்நாடக அரசாங்கம் எனக்கு நோபல் பரிசு கொடுக்க போறதான்னு கேட்டேன். முதல்ல என்னை காப்பாத்துறதே பெரிய விஷயம், என்னை காப்பாத்திக்கிறதே பெரிய விஷயம். சரி. உடைய காப்பாத்து என்ன பண்ண? போட்ட மரணட்டி போட்டு சவுக்கு எடுத்துடணும். பசங்க சிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க தப்பு பண்ணக்கூடாது. ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. இல்லையா, எனக்கு இந்த வகுப்பு வேண்டாம்னு ஓடிடணும். எனக்கு வகுப்பு வேண்டாம்னு ஓடிரு. ம். சரிங்க. வந்தீங்கன்னா நீ கோயிலுக்கு போய் குண்டியில போடல போடு, நீ அவனுக்கு போட்ட. எப்பதான் சம்பாரிச்சு பாக்குறது? இனியன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் கையில இருக்குன்னு சொல்றான். நான் சொல்லவே முடியல என்னால. நானும் 25 வருஷமா சரிங்க. சொல்றேன். என்னைக்குமே யாரும் சொன்ன பேச்சு யாரும் கேட்கறதும் இல்லை, யாரும் லட்சக்கணக்கு கொடுத்ததும் கிடையாது. குடுக்கறது இல்லைங்க. ம். எதுக்கோ செலவு பண்ணுவாங்க. ஹம். ஆனா உங்களுக்கு தர்றதுக்கு யோசிப்பாங்க. அதுதான் அந்த சாபக்கேடு. சரி இருந்துட்டு போட்டோம், அது பத்தி இருக்கட்டும். நீங்க யாரும் நம்புறீங்களா நம்பலையோங்க ஐயா? நீங்க நம்புறீங்களா நம்பலைங்களா தெரியலைங்க. ஆனா ஆஹ் என்கிட்ட இல்லைங்க. இருந்தா நன்கொடைய உங்க இந்த இந்த கலை வளர்றதுக்கு நான் குடுப்பனுங்க. மனசு இருக்குது. இப்போதைக்கு இல்லைங்க. அது வரட்டும், இருக்கிறபடி அது வரட்டும். இருக்கிறவன் கொடுக்க வேண்டியது தானே. இப்ப வச்சுட்டு என்ன பண்ண போற? நீ வீணா சாக போற, யாராவது தின்னு பேல போறாங்க, எதுக்கும் ஆகாது இல்லையா? அப்ப அப்ப அதனாலதான் டாக்டர் மகாலிங்க என்ன பண்றாருன்னா, தன் பணத்துல நிறைய கோயில்களுக்கும் நிறைய செலவழிக்கிட்டே இருந்தார். நிறைய ஆமாங்க. கோடி. அது பேர் நிக்குது பாருங்க. அவங்க ஆஹ் பேர் நிக்குது பாருங்க. குடுத்தங்காட்டி தானே அது வளருது. பேரு நிலைக்குது பாருங்க. அந்த பேரை சாயங்காலம் மத்திய வர்ற இல்ல இந்த பணத்தை, கலை இல்லாமலே போயிருக்கு. ஆமா, இந்த 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 புத்தகம் பிரிண்ட் அடிச்சு கொடுக்கலன்னு இன்னும் யாருக்குமே தெரியாது. இந்த ஆமாங்க. புத்தகத்தை பிரிண்ட் அடிச்சு கொடுக்கல அப்படின்னா தமிழ் மக்கள் உணர வேண்டும் என்பதற்காகவே பிரிண்ட் அடிச்சு கொடுத்துருக்காரு பாருங்க. இல்ல வெங்கடேசன் பிரிண்ட் எடுக்கணும் சாத்தியமே இல்லை, அதுக்கு லட்சக்கணக்கில் பணம் வேணுங்க. ஆமாங்க. ஒரு புத்தகம் 1000 காப்பி போனா 1,50,000 2 இல்ல. அப்போ நான் சொல்றேன், இப்பெல்லாம் மலிவாயிடுச்சு, அது வேற. இப்ப அது வேற. அப்போ சாதாரண விஷயம் இல்ல, புத்தகம் அடிக்கிறதுன்னு சாதாரண விஷயம் இல்ல. அது ஒத்துக்கணும், அது உண்மைதான ஒத்துக்கணும். உணவே இல்லாம வாழலாம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இது வள்ளலார் சொன்னதுதான். ஆனால் வள்ளலார் சொன்னதை, நல்ல வேளை அவர் வள்ளலார் அன்பரா இருந்தகடி இதை புரிஞ்சுக்கிட்டாரு. யாருங்க? டாக்டர் மகாலிங்கம் வள்ளலாருடைய கொள்கையை புரிஞ்சுக்கிட்டங்காட்டி வெங்கடேசன் கொள்கையை புரிஞ்சுக்கிறாரு. வெங்கடேசன் கொள்கை வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு சயின்ஸ், ரொம்ப அட்வான்ஸ். அது 350 கோடி ஆண்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சிங்கிள் செல் பாக்டீரியா எப்படி யோகியாக மாறுது, இந்த யோகியாக மாறுதுங்கிறது வெள்ளைக்காரனுக்கு தெரியாது. தெரியாது. இந்த யோகியாக மாறுறது வந்து 20,000 ஆண்டா நடந்துகிட்டு இருக்குது. எத்தனை ஆண்டா? 20,000 ஆண்டுகளா நடக்குது. 20,000 ஆண்டுகளாக யோகிகள் இருக்காரு. எவனுக்கு தெரியுங்கிறீங்க? ஒரு பயலுக்கும் தெரியாது. தெரியல. ராவணன் யோகி, ராவனுடைய மாமனார் மயன் யோகி. சரி. அவனா பசிதாகத்தை கட்டுப்படுத்துறவன். எதை? பசிதாகத்தை கட்டுப்படுத்துறவங்க. இந்திரஜித்துன்னு ஒருத்தன் இருந்தான், ராவனுடைய பையன் இந்திரஜித்து. அவன் பசிதாகத்தை கட்டுப்படுத்துறவன் எவனோ அவன் விடுகிற அம்புதான், அவன் விடுகிற அம்புலதான் உயிர் போகணும்னு வரவன். ஏன் இந்த வாதத்தை வைக்கணும்? சரிங்க. ஏன்னா அந்த கலை இருக்குதுங்க. அத ஆமா நம்மளுக்கு உணர்த்துறதுக்காக அதை வச்சிருக்காங்க. ஆமா, அதைத்தான் நம்ம அரைங்குறையுமே செய்யறான். அப்போ அப்ப பசிதாகத்தை கட்டுப்படுத்திட்டா யமன் வரமாட்டான்னு அர்த்தம். என்னது? சரி, வரமாட்டான். அப்ப நான் பசிதாகத்தை கட்டுப்படுத்துறதுனாலதான் இது குணமாகுன்னு நான் சொல்றேன். சரிங்க. இது எப்படி குணமா? எவனாலையும் குணமாக்க நான் இது பாக்குறதும் இல்லை, தொடர்றதும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அது எப்படி குணமாக? இதுதான்
அந்த வசியத்தை உள்ள இழுத்தர வேண்டியது. அந்த வசியத்தை உள்ள இழுக்கணும். எந்த வசியத்தை? ஆகாய வசியத்தை உள்ள கொண்டு போகணும். சரிங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? சாதாரண வாழ்க்கையில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, உணவு உள்ள போய் நமக்கு என்னமோ செய்துன்னு செய்வீங்க. சரி, என்னமோ செய்துன்னு சொல்றீங்க. என்னமோ செய்து ரைட்டு தான். ஏன் நோயை உண்டாக்குது? அந்த கேள்விக்கு பதிலே இல்லையே. ம். அப்படின்னா அது வேற என்னமோ செஞ்சிருக்குது. நீ என்ன பண்ணிட்ட? நீ என்ன பண்ணிட்ட? குடுற பழி எங்க போடுற? என்னமோ வேற பழி என்ன? அது பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். என்னது? பழி ஒரு பக்கம். நீ உணவுங்கிற பாவத்தை தின்னு போட்டு பழியை கொண்டு என்ன உட மேல போடுற? அது கீழே விழுந்துட்ட, இந்த மேல ஏ கீழே விழுந்து அப்படி யானை எத்தனை தடவை கீழே விழுந்து அதெல்லாம் சவி கிழிச்சு போகுதா? இல்லைங்க, இல்லைங்க. ஒரு ஏங்க ஓட்டப்பந்தய வீரர் வந்து எத்தனை அடி தாண்டுற? அவனுக்கே சவி கிடிறது இல்ல? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. பெண்கள் எத்தனை லாங் ஸ்டெப் தாண்டுறாங்க? லாங் ஸ்டெப் சாப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 மீட்டர், 6 மீட்டர், 7 மீட்டர் ஜங்குன்னு மொத்த எடை 50 கிலோ எடை கப்புன்னு கீழே போடுறாங்க. ஏன் சவி கிடிறது இல்ல? ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க. நீ சொகுசை பூரா மாவவே சோத்தவே இட்லின்னு தோசை பொண்டாட்டி ஆக்கி கொடுக்கணும். தின்னு 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 ருசியா தின்னு 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 ஆசிட் ஏறி போச்சு. சரி, அது என்ன 3 வேளை திங்க சொல்லி யார் சொன்னாங்க? 3 வேளை திங்க சொல்லி எந்த புத்தகத்துல இருக்கு? உலகமே திங்கிது, நானும் தின்னேன் அப்படிம்பா. அப்ப செருப்படி வாங்கு. அவருக்கு புற்றுநோய் வந்துச்சு, உனக்கு மூட்டு நோய் வந்துருச்சு. சரியா போச்சு. சரிங்க. அவருக்கு புற்றுநோய் வந்துச்சு, உனக்கு மூட்டு. எங்க இவ்வளவு ஒரு பேசிக்கிட்டு அப்துல்கலாம் பேச போத்துன்னு மாறாடப்பட வந்துட்டாரு. அப்புறம் டாக்டர் மகாலிங்கம் பெரிய அறிவாளி தான், பேச பேச அப்படியே பொத்துன்னு கீழே வந்தாச்சு. அப்ப அறிவாளிகளுக்கு மரணம் வருமா? இந்த கேள்வி அவருக்கு பொருந்தும். யாருக்கு? மகாலிங்கத்துக்கு பொருந்தும். என்னையா அப்ப வள்ளுவரை படிச்சுட்டோம்னா, அப்ப வள்ளுவர் சொல்றதுபடி நம் நடக்கலைன்னா நம்ம அவ்வளவுதான், நாம தகுதியே இல்லை. ஃபைனல் திருக்குறள் தான். அதனால ஒன்னும் பயப்பட தேவையில்லை. மீண்டும் நம்ம இரவு 8 மணிக்கு பேசலாம். நன்றி நன்றி. வர சொல்லிட்டுங்களாங்க ஐயா? 8 மணிக்கு வர 8 மணிக்கு வர சொல்லுங்க. 8 மணி வகுப்புக்கு அப்படி ஜாயின் பண்ண சொல்லுங்க. லிங்க் சரியா? நன்றி நன்றி.